வணக்கம். செல்வகுமாரின் இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய நிழல் இல்லாத பகுதி ஆய்வறிக்கை. இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர பகுதிகளில் விழ இருக்கிறது. வட்டானம், சுந்தரபாண்டியப்பட்டினம் மற்றும் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரியூர் இந்த பகுதி வழியாக சூரியன் குத்துக்கதிர் உள்ளே நகர படிப்படியாக இது சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், அதாவது தொண்டிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு ஓரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகள் வழியாக காளையார் கோவில் மற்றும் கொல்லங்குடி, விட்டநேரி, சிவகங்கை தலைநகர் சிவகங்கை பகுதி, அதேபோல பூவந்தி பகுதி, பில்லூர், பனையூர் மற்றும் பாப்பாக்குடி, பூவந்தி, அதாவது மதுரை சிவகங்கை சாலையில் கூடிய பூவந்தி, திருபுவனம், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மற்றும் மதுரை மாநகருக்கு தெற்குப்புறமுடைய மதுரை விமான நிலையம், மதுரை ஏர்போர்ட், திருப்பரங்குன்றம் மற்றும் தெற்குடைய கப்பலூர், அடுத்தது திருப்பரங்குன்றம், அப்படியே பார்த்தீங்கன்னா ஊரப்பனூர், திருமங்கலம், மேலக்கோட்டை, ஆலம்பட்டி இந்த பகுதி வழியாக சூரியன் குத்துக்கதிர், அதே போல சாத்தங்குடி, அம்மாப்பட்டி, பன்னிக்குண்டு, தங்களாச்சேரி, அப்படியே பார்த்தீங்கன்னா குப்பல் நத்தம், மேல திருமாணிக்கம், ஏழுமலை, அதாவது மதுரை மாவட்ட தெற்கு பகுதி ஏழுமலை, அப்புறம் மலைப்பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட தெற்கு மலைப்பகுதி மயிலாடும்பாறை, வேப்பம்பட்டி, காமாட்சிபுரம், சின்னமனூர், மார்க்கையன்கோட்டை, அடுத்தது கோம்பை இந்த பகுதி வழியாக தேவாரத்திற்கு தெற்குப்புறம் வழியாக சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கிறது. இந்த தகவல் எதற்காக என்றால், சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய இடத்துல இன்றைக்கு நிழல் சரியாக 12 மணி 17 நிமிடத்திலிருந்து 12 மணி 20 நிமிடம் வரைக்கும், அதாவது ராமநாதபுரம் கடலோரத்தில் 12, 17, 18க்கும், அதாவது மதுரை மாவட்ட தெற்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதியில், அதாவது விமான நிலையம், மதுரை விமான நிலையம் மற்றும் திருமங்கலம், அப்படியே அதற்கு தெற்குப்புறம் அப்படி ஏழுமலை இந்த பகுதியெல்லாம் 12, 18க்கும், 12, 19க்கு தேவாரம் மற்றும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும், 12, 20க்கு கேரள பகுதிகளிலையும் சூரியன் குத்துக்கதிர் விழும். சூரியன் குத்துக்கதிர் விழும் பொழுது, அதாவது இந்த ஆய்வை நீங்கள் நிரூபித்துக் கொள்வதற்கு, உண்மையை அறிந்து கொள்வதற்கு 11:45 12 மணிக்கெல்லாம் 90 டிகிரி நேர் செங்குத்தாக ஒரு குச்சியை நட வேண்டும். தொடர்ந்து அந்த குச்சியின் நிழலை கண்காணித்து வர வேண்டும். முதலிலே ஆரம்பத்திலே 12 மணிக்கு சூரியனின் கதிர் கிழக்கு பக்கம் இருக்கும் என்பதனால நிழல் மேற்கு பக்கம் விழுந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக அந்த குச்சி நிழல் அப்படியே பாதத்திற்கு வந்து சேரும். அந்த 12 மணி 17 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நேரம் இருக்கும். அந்த 4 நிமிடத்துக்குள்ள அதன் பாதத்தை அடையும் நிழல் கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ வடக்கு பக்கமோ தெற்கு பக்கமோ எந்த பக்கமும் விழாமல் அதன் பாதத்திலே விழுந்து நிழல் இல்லாத நாளாக காட்சியளிக்கும். காரணம், சூரியனின் குத்துக்கதிர் இந்த ஊர்களில இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது. நாளைக்கு அப்படியே இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மணமேல்குடி இந்த பகுதி வழியாக மதுரை மாநகரம், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா காரைக்குடி, தேவக்கோட்டை, அந்த சிவகங்கை மாவட்ட வடக்கு பகுதி, அப்புறம் அப்படியே மதுரை மாநகரம், அப்படியே இப்போ வாடிப்பட்டி, சோழவந்தா இந்த பகுதி வழியாக அப்படியே கொடைக்கானல் மலைக்கு தெற்குப்புறம் வழியாக உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி இந்த பகுதி வழியாக நாளை பயணிக்க இருக்கிறது. அதற்கு நாளைக்கு அறிக்கைக்கு நீங்கள் எதிர்பார்த்து அந்த அறிவியல் உண்மையை அறிவதற்கு ஆயத்தமாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன்.
சூரியனின் குத்துக்கதிர் விழுகிற காரணத்தினால வெப்பம் அதிகரித்திருப்பது உண்மைதான். ஆனால் இதே சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேல வெப்பம் தணியும். அப்போ சூரியன் குத்துக்கதிர் எங்கே போயிடும்? 17ஆம் தேதி டெல்டா, 18, 19 அது கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும், அப்படியே 24ஆம் தேதி சென்னையும், 25ஆம் தேதி திருவள்ளூரும் விழுந்து 26ஆம் தேதி தடா போய் அப்படியே போயிடும். அப்போ டெல்டாவிற்கு வடக்கே விழுந்து கொண்டிருக்கூடிய அந்த தேர்தலுக்கு பிந்தைய நாள்களில் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்தாலும் அந்த நேரத்தில் தெற்கு தென்கிழக்கு திசை காற்று வர இருக்கிறது. இதன் காரணமாக கிழக்கு திசை, தென்கிழக்கு தெற்கு திசை காற்றும் வடக்கு மேற்கு மற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழை பொழிவை இந்த மாத இறுதி வாரத்தில் ஏற்படுத்த போகிறது. ஆக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு படிப்படியாக கொஞ்சம் வெப்பம் குறைந்து தேர்தல் நாளிலே நன்றாக குறைந்து புழுக்கத்துக்கு பிறகு மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்க போகிறது என்கின்ற அறிக்கையை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன். அது ஏப்ரல் மாத இறுதி வாரத்தின் இறுதி நாட்களிலே நல்ல மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கிறது. ஒதுக்கி வெப்பச்சலனத்தின் காரணமாக என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக சூரியனின் குத்துக்கதிர் தொடர்ந்து இது வடக்கு நோக்கி பயணிக்க தமிழ்நாட்டிலே வரக்கூடிய 27ஆம் தேதி, 25, 24ஆம் தேதி சென்னை திருவள்ளூரிலும், 26 திருவள்ளூரின் வடக்கு பகுதியிலும், 27ஆம் தேதி ஆந்திர பகுதிக்கு விலகுவது, ஜூன் 21ஆம் தேதி வட இந்திய நிலப்பகுதி கடக ரேகையை அடையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு இயற்கையின் இந்த அதிசயத்தை சாய்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி 23 டிகிரி சாய்ந்த நிலையில தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்ற காரணத்தினாலே, அதாவது பருவ காலங்கள் மாறுபாடு ஏற்படுகிறது. மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம் என்ற மாறுபாடு ஏற்படுகிறது என்பதையும் இந்த அறிவியல் உண்மையை நீங்களும் மாணவர்களும் உணர்ந்து தொடர்ந்து ஆய்வு மனப்பான்மை ஏற்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.